நிறைய பேசணும் அப்படின்னா உடம்புல வலி தேவை. அதாவது வலினா உடல் உழைப்பினால் ஏற்படுகிற ஒரு வலி உடம்புல தேவை. உடல் உழைக்கிறோம்ல, உடற்பயிற்சி செய்கிறோம், உடல் உழைக்கிறோம், நடக்கிறோம், ஓடுறோம், விளையாடுறோம். அதன் மூலம் உடம்புல ஒரு வலி ஏற்படும். குனிஞ்சு நிமிர்ந்து வேலை பார்க்குறோம், உடம்பெல்லாம் வலிக்கும்ல. அந்த வலி, அப்படி ஒரு வலி உடம்புல இருந்தால் தான் நம்ம நிறைய பேச முடியும். இல்லைன்னா அதிகமாக பேசவே முடியாது. அதனால் அப்போது அந்த வலியை ஏற்படுற மாதிரி அப்போ தான் நம்மளுக்கு நல்லா கற்பனை திறன் வரும். கற்பனை திறன் இருக்கணும். அதாவது என்ன பேசலாம், ஒரு டாபிக் எடுத்து பேசுகிறோம் அப்படின்னா அது சம்மந்தமாக இன்னும் நிறைய டாபிக் மனசில் தோணணும். இதோட சேர்த்து நம்ம பேசலாம். அந்த பேசுகிறதுக்கு கற்பனை திறன் தேவை. அதுக்கு என்ன தேவை அப்படின்னா, நல்லா உடம்புல வலி இருந்தால் தான் நல்லா பேச்சுங்கிறதே வரும். நம்ம உழைக்காமல் உடல் உழைக்காமல் சும்மா சோம்பேறியாக இருந்தால் உடம்புல வலினாலே நம்ம பயப்படுறோம் அப்படின்னா நம்ம அந்த அளவுக்கு சிறப்பாக பயனுள்ள பேச்சுக்களை பேச முடியாது. பேசலாம், ஆனால் ஒன்றுமில்லாத பேச்சை தான் பேச முடியும். நம்ம பேசுகிறதுனால நமக்கு எந்த நன்மையும் பெருசாக கிடைக்காது. உடம்புல வலி இல்லாமல் நீங்கள் பேசுனீங்கன்னா, நிறைய நேரம் பேசுகிறீங்க, எனக்கு உடம்புல வலியே கிடையாது, நான் உடல் உழைப்பிலே ஈடுபடுறது கிடையாது, நான் நிறைய நேரம் பேசுகிறீங்கன்னா அந்த மாதிரி பேச்சினால ஒரு பயனுமே இருக்காது. பயனற்ற பேச்சுக்களை பேசணுன்னா உடம்புல வலியே இருக்கக்கூடாது. சோம்பேறித்தனமான பேச்சு அது. அதனால் நன்மைகள் ஏற்படாது, தீமைகள் தான் ஏற்படும். நன்மை ஏற்படுகிற மாதிரியான பேச்சு இருக்குல்ல, ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த பேச்சு அது. அது பிறருக்கு நன்மை ஏற்படுகிற, தனக்கும் பிறருக்கும் நன்மை ஏற்படுகிற ஒரு பேச்சு இருக்குல்ல, ரொம்ப கஷ்டமாக, அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த பேச்சு. அந்த பேச்சு பேசணுன்னா உடம்புல வலி இருக்கணும். நல்ல உடல் உழைப்பு, நடக்கணும், ஓடணும், விளையாடணும், உட்காரணும், எந்திரிக்கணும், ஒரு பொருளை எடுத்து அங்கே போகணும், அப்படி ஒரு குனிஞ்சு நிமிர்ந்து வேலை பார்க்கணும். அப்போது உடம்புல ஒரு வலி வரும் பார்த்திங்களா, அந்த வலி தான் உங்களுக்கு நல்ல கற்பனை திறனை உண்டு பண்ணணும். நிறைய பேசுவதற்கு, பயனுள்ள பேச்சுக்களை பேசுவதற்கு காரணமாக இருக்கும். உடம்புல வலி எதுவுமே இல்லாமல் நீங்கள் நிறைய பேசணுன்னு முயற்சி பண்ணி நிறைய பேசுகிறீங்கன்னா அந்த பேச்சினால் ஒரு பிரயோஜனம் கிடையாது. உங்களுக்கும் சரி மற்றவங்களுக்கும் அழிவு தான் சேரும். உழைப்பினால் ஏற்படுகிற அந்த உடம்பில் ஏற்படுகிற அந்த வலி தான் கற்பனை திறனுக்கே காரணம். செழுமையாக பேசணும், செழுமையாக நிறைய விஷயங்களை பேசணும், செழுமையான ஒரு வாழ்க்கை. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் தினசரி வாழ்க்கையில் பயனுள்ள வேலைகள் நிறைய நான் செஞ்சேன். இன்றைய வாழ்க்கையில் நான் பயனுள்ள விஷயங்கள் நிறைய செஞ்சேன், பயனுள்ள செயல்களை நிறைய செஞ்சேன். அப்படி ஒரு செழுமையான நிறைய செயல்கள் செய்யணுன்னா அதற்கும் கற்பனை திறன் தேவை. நிறைய பேசணும் அப்படின்னா பயனுள்ள செயல்கள் நிறைய செய்யணும். ஒரே செயல் ஒன்னே ஒன்று தான் பார்த்தேன், நான் காலையிலேருந்து டிவி பார்த்துட்டு இருந்தேன், வேறு ஒன்றும் பண்ணல அப்படின்னா அது உடம்புல வலி இல்லைன்னு அர்த்தம். வலி உங்கள் உடம்பு வலின்னா நீங்கள் துடிப்பீங்கள்ல. இப்போ வலியால் துடிக்கிறது இருக்குல்ல, உடம்புல ஒரு வலி, நீங்கள் உடல் உழைக்கிறீங்க, உட்காடுறீங்க, நிமிடுறீங்க, ஓடுறீங்க, ஆடுறீங்க, சாடுறீங்க, குனிஞ்சு நிமிர்ந்து வேலை பார்க்குறீங்க, அப்போது உடம்புல ஒரு வலி வரும். அந்த வலியினால் ஏற்படுகிற துடிப்பு தான் உழைப்புக்கு காரணமாக இருக்கிறது. வலின்னா நமக்கு துடிச்சிரும், அந்த துடிப்பு தான் உழைப்பு. அதனால் அந்த துடிப்பு வலிக்கவே இல்லைன்னா துடிப்புங்கிறது இருக்காது. துடிப்பு என்பது இல்லாமல் போயிடும், உழைப்பு என்பது இல்லாமல் போயிடும், பயனுள்ள உழைப்பு என்பது இல்லாமல் போயிடும். பயனுள்ள பேச்சு, பயனுள்ள செயல்பாடுகள், இது எல்லாத்துக்குமே உடம்புல ஒரு வலி இருக்கணும். நீங்கள் உடல் உழைப்பினால் ஏற்படுகிற ஒரு வலி அது இருக்கணும். அப்போது அந்த வகையில் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் 2040க்கு அப்புறம் வரப்போகுது. அங்கே மக்கள் எங்கே போனாலும் நடந்தான் போவாங்க, வேகமாக போனால் ஓடி போவாங்க, தினசரி 1 மணி நேரம் விளையாடுவாங்க, நீச்சல் அடித்து குளிப்பாங்க, வயல் வழியில் தினமும் 3 மணி நேரம் குனிஞ்சு நிமிர்ந்து நல்லா வேலை பார்ப்பாங்க. உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்டு தான் அவருடைய வாழ்க்கையை அமைகிறது. அப்படின்னா அவங்க உடம்புல எப்போவுமே வலி இருக்கும். அதனால் நல்லா பேசுவாங்க, நல்லா சிறப்பாக பேசுவாங்க, செழுமையாக பேசுவாங்க. நாம ஏன் அந்த உலகத்தில் நிறைய பேர் பேசுகிறதே இல்லை, அமைதியாக இருக்கும் பாருங்கள், யார்கிட்ட என்ன பேசுகிறதுனே தெரில, யோசித்து பேசிகிட்ருக்கோம். அந்த அளவுக்கு இன்றைக்கி மனுஷங்க தனிமைப்பட்டு போயிட்டாங்க. காரணம் என்னென்னா உடம்புல வலி சுத்தமாக இல்லை, வலிங்கிறதே இல்லை, வலியை பார்த்தாலே பயப்படுறாங்க. அப்படி அப்போ பயனுள்ள பேச்சு என்பது இவர்களிடம் இல்லை. பேசுனா இப்படிப்பட்ட நிலையில் இவங்க இப்போ உடம்புல வலியே இல்லையா மக்களுக்கு, உலகத்தில் உள்ள பெரும்பாலான மக்களுக்கு உடம்புல வலியே இல்லை, உடல் உழைப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை. அதனால் இவங்க பேசினா அது இவர்களுக்கும் சரி மற்றவங்களுக்கும் சரி தீமையை தான் ஏற்படுத்தும். அப்படிங்கிறதுனால பேசாமல் இருக்கிறதே சிறந்தது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. இவங்கள பேசாமல் இருக்க வைக்கணும். அதுக்கு தான் இந்த டிவியெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. பேசினா சண்டை தான் வரும், இப்படி உடம்புல வலியே இல்லாமல் இவர்கள் பேசினா அது பயனற்ற பேச்சாக தான் இருக்கும். அப்படி மீறி பேசினா இவங்க சண்டை தான் வரும், சண்டை போடாமல் இவங்களை அமைதியாக இருக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு இந்த டிவியெல்லாம் கண்டுபிடிச்சி, மொபைல்லாம் கண்டுபிடிச்சி
ஒரு தற்காலிகமான ஒரு அமைதியை ஏற்படுத்துகிறார்கள். இப்போ எல்லாம் மனுஷங்களோட கவனம் எல்லாம் டிவிலையும் மொபைல் ஃபோன்லேயும் போயிடுச்சு. டிவி மொபைல் ஃபோன்லாம் இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா, புத்தகங்கள்லாம் இல்லைன்னா இவங்க கவனம் வந்து இவங்க பேச ஆரம்பிச்சிருவாங்க. பேச ஆரம்பித்தா அதில் பயனில்லாத பேச்சு தான் இருக்கும். அந்த பேச்சினால் நிறைய சண்டைகள் வரும். சண்டை போட்டு மனித இனம் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு செத்து போகிறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது. அதாவது கடந்த காலம் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் போரிட்டுக்கிட்டே இருந்தாங்க. அந்த உலகம் முழுக்க ஒரு 1000 வருஷத்துக்கு மேலே போரிட்டுக்கிட்டே இருக்கிறது தான் இந்த மனித வாழ்க்கை நடைமுறையாக இருந்தது. காரணம் என்னென்னா, இந்த மாதிரி பயனில்லாமல் பேசி சண்டை போட்டு அதனால் இப்போ வந்து இந்த உலகத்தில் அமைதி இருக்குன்னா அதுக்கு இந்த டிவி ஒரு காரணம், புத்தகங்கள் காரணம், மொபைல் ஃபோன் ஒரு காரணம். இதெல்லாம் வந்து மனித வாழ்க்கையில் ஒரு அமைதி. யார்கிட்டையும் நீ பேசாமல் அமைதியாக இரு, நீ பேசுனதெல்லாம் போதும், நீ பேசினாலே சண்டை தான் வருது. அதனால் மனிதர்களாகிய நீங்கள் அமைதியாக இருங்க, உங்கள் வாயை வச்சுட்டு கொஞ்சம் சும்மா இருங்க, அது வரைக்கும் கொஞ்சம் டிவியை பாருங்கள், மொபைல் ஃபோனை பாருங்கள். இந்த இயற்கையோடு இணைஞ்ச மனுஷ வாழ்க்கை 2040 வரப்போகுது. இந்த இயந்திர அறிவியல் உலகம் 2040 அழிய போகுது. இது அழியிற வரைக்கும் கொஞ்சம் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருங்க, அது வரைக்கும் இந்த டிவியை பாருங்கள், அது வரைக்கும் இந்த மொபைல் ஃபோனை பார்த்துட்ருங்க, அது வரைக்கும் இந்த புத்தகத்தை படிச்சுட்ருங்க, அது வரைக்கும் உங்கள் கவனத்தை வேறு திசையில் திருப்புங்க. நீ வந்து இன்ஜினியர் ஆகு, நீ வந்து டாக்டர் ஆகிடு, நீ வந்து விஞ்ஞானி ஆகிடு, நீ வந்து ஆசிரியர் ஆகிடு, நீ கலெக்டர் ஆகிடு, நீ அரசியல்வாதி ஆகிடு, நீ சினிமா நடிகர் ஆகிடு. இப்படி கவனத்தை திசை திருப்புறாங்க. கவனத்தை திசை திருப்புற முயற்சி தான் இந்த லட்சியங்கள் எல்லாமே. ஏன்னா இந்த மாதிரி லட்சியம் இல்லைன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, சரி இந்த மாதிரி யாருமே இன்ஜினியர் ஆகலை, டாக்டர் ஆகலை அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, ஒருத்தர் சண்டை போட்டுப்பாங்க. பேச தெரியாமல் பேசிக்கிட்டு கடைசியில் பார்த்தா பயனில்லாத பேச்சுக்களை பேசிக்கிட்டு சண்டை வாங்கிட்டு வந்து சண்டை போட்டு கிடப்பாங்க. அதுக்கு தான் வந்து அப்படி தான் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க கடந்த காலங்களில். அது எப்படி சண்டை போடுவாங்கன்னு நீ எப்படி சொல்கிறேன்? கடந்த காலங்கள் நடந்தது தானே, இது எல்லாத்துக்குமே உதாரணத்தோடு வச்சு கடந்த காலத்தில் நடந்த நிகழ்ச்சி. ஏன் சண்டை போட்டாங்க? அப்போல்லாம் புத்தகம் படிக்கிற வழக்கமே கிடையாது. கடந்த காலம் ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி புத்தகம்லாம் கிடையாது. அப்போ பாருங்கள், அவங்க வந்து மனுஷங்களுக்கு ஒருத்தர் பேசுகிறது தான் பொழுதுபோக்கே. இங்கே டிவி கிடையாது, சினிமா கிடையாது, புத்தகங்கள் கிடையாது. அப்போ மனுஷங்க என்ன பண்ணுவாங்க, ஒருத்தர் பேசுவாங்க. எப்போ விவசாயமே பண்ணிகிட்டே இருப்பாங்களா, தொழிலே அதிக நேரம் அவங்களுக்கு தேவைக்கு தான் தொழில் பண்ணுவாங்க, ஒரு அளவுக்கு தான் தொழில் பண்ணுவாங்க. அப்போ தொழிலே ரொம்ப நேரம் கடினமாக உழைக்க முடியாது. அப்போது தொழிலில் வந்து ஒரு அளவுக்கு தான் உழைச்சிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துடுவாங்க. வீட்டுக்கு வந்தால் என்ன ஆகும், வீட்டுக்கு வந்து அப்புறம் வந்து தெருவில் உள்ளவங்கள்ட்ட தேவையில்லாமல் பேசுகிறது தான் அவங்களுக்கு பொழுதுபோக்கு. பேசும்போது தேவையில்லாத பேசிகிட்டு இருப்பாங்க. பேசி பயனில்லாத பேச்சுக்களெல்லாம் பேசிக்கிட்டு சண்டை வாங்கிட்டு, அதுதான் கடந்த காலங்களில் பார்த்திங்கன்னா இந்த சாதி, தெருவுக்கு தெரு சண்டை, தெரு சண்டை வர்றதுக்கெலாம் காரணம் போர்கள். சின்ன சின்ன நாடுகளுக்கு இடையில், சின்ன நாடுங்கிறது என்னது, சின்ன ஒரு வட்டம் தான். இப்போ மாவட்டம் சொன்னோம்னா ஒரு வட்டம் தான் ஒரு நாடு. கடந்த காலங்களில் ஒரு வட்டத்துக்கு இன்னொரு வட்டத்துக்கு இடையில் வட்டம் நம்ம பிரிச்சுக்கிட்டோம். அந்த வட்டத்திலோட பரப்பளவு தான் ஒரு நாட்டோட பரப்பளவாகவே இருந்திருக்கும் கடந்த காலங்களில். அந்த மாதிரி நாடுகளுக்கு இடையில் சண்டைலாம் வர்றதுக்கு காரணம் என்னென்னா, இந்த மாதிரி பயனில்லாத பேச்சுக்களை பேசிக்கிட்டு, பயனில்லாத செயல்களை செஞ்சுக்கிட்டு கவனத்தை திசை திருப்புறதுக்கு வேறு வழியே இல்லை. போய் வயலில் போய் வேலை பார்க்கணும். தேவைக்கு தான் வேலை பார்க்க முடியும், ரொம்பவும் வேலை பார்க்க முடியாது. அப்புறம் வீட்டுக்கு வந்துடுவாங்க. வீட்டுக்கு வந்துட்டால் அவங்களுக்கு பொழுதுபோக்கு புத்தகம் படிக்கிற வழக்கம். அப்போ புத்தகமும் கிடையாது, டிவியும் கிடையாது, ஒன்றும் கிடையாதா. அப்போ மனுஷங்க ஒருத்தர் பேசினாங்க, பயனில்லாத பேசிக்கிட்டு சண்டை வாங்கிட்டு இருந்தாங்க. அது வந்து போர் வரைக்கும் போச்சு. போர்கள் நடைபெறுவதற்கு காரணம். அதனால் ஏகப்பட்ட செத்துக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில் இந்த புத்தகம்லாம் கண்டுபிடிச்சாங்க. புத்தகத்தின் மீது கவனம் திரும்பியது மனுஷங்களுக்கு. புத்தகம் வந்து இந்த உலகத்தில் சண்டை போட்டுக்கிட்டு இருந்த, இந்த பயனில்லாமல் பேசி சண்டை போட்டுக்கிட்டு இருந்த இந்த மனித வாழ்க்கையில் ஒரு அமைதியை ஏற்படுத்தியது. அப்புறம் பள்ளிக்கூடங்கள் ஏற்படுத்திச்சு, அது ஒரு மிகப்பெரிய அமைதியை ஏற்படுத்திச்சு. அப்புறம் வந்து அந்த இயந்திர அறிவியல் புரட்சி ஏற்படுது. அப்போ தான் பள்ளிக்கூடங்கள் உலகம் முழுக்க ஏற்படுது. அப்போ அது ஒரு மிகப்பெரிய அமைதியை ஏற்படுத்திச்சு. மனுஷங்களோட கவனம் மனுஷங்க மீது, அதாவது மனுஷங்க சும்மா இருந்து ஒருத்தர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய கவனத்தை திசை திருப்பினாலே இங்கே அமைதி ஏற்பட்டுரும். மனுஷங்க பேசிகிட்டு இருக்காங்களே, பயன் இல்லாமல் பேசிக்கிட்டு சண்டை வாங்கிக்கிட்டு அப்படி இருக்கிற இவங்களோட கவனத்தை திசை திருப்பணும். அப்போ தான் இந்த உலகத்தில் அமைதி ஏற்படுத்தும். அதுதான் வந்து புத்தகம் உருவாது காரணம். புத்தகங்கள், பள்ளிக்கூடங்கள் இதெல்லாம் மனிதர்களின் கவனத்தை திசை திருப்பியது. நீ டாக்டராக, நீ இன்ஜினியராக, ஒன்றா சண்டை போட்டுட்டு இருந்தாங்களா, இவங்கள கூப்பிட்டு இங்கே ஒரு 10 பேர் சண்டை போட்டுட்ருக்காங்க. அந்த 10 பேரையும் எப்படி சண்டை போட, எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க. ஒரு 100 பேர் சண்டை போட்டுகிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 100 பேர் எப்போ பார்த்தாலும் சொன்னால் கேட்கவே மாட்டேங்கிறாங்க. 100 பேரையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த 100 பேரையும் கூப்பிட்டு நீ இன்ஜினியர் ஆயிரு, நீ டாக்டர் ஆயிரு, நீ வந்து புத்தகம் படி,
நீ வந்து டிவி பாரு, நீ வந்து அது பாரு, இதை பாரு, நீ வந்து வக்கீல் ஆயிரு, நீ வந்து விஞ்ஞானி ஆயிடு அப்படின்னு எல்லாரையும் அங்கே போய் இப்போ அமைதி வந்து தானாக வந்துருச்சு. அவங்க வந்து நான் இன்ஜினியர் ஆகிறேன், டாக்டர், நான் யாருன்னு நிரூபிக்கிறதுக்காக எல்லோரும் நான் இன்ஜினியர் ஆக போகிறேன், நான் யாருன்னு நிரூபித்து கட்டுற மாதிரி, நான் அரசியல்வாதியாக போகிறேன், நான் கலெக்டர் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நாலா திசையிலையும் போய் அவங்கவுங்க ஒரு வேலையை கொடுத்தாச்சு. இப்போ அமைதிங்கிறது தானாக வந்துச்சு. நான் வந்து டிவி பார்க்க போகிறேன், நான் மொபைல் ஃபோன் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் எல்லாத்துக்கும் ஒரு வேலை கொடுத்தோன்னா இங்கே அமைதி என்பது தானாக ஏற்பட்டு போச்சு. அதாவது இந்த இயந்திர அறிவுலாம் இருக்கிற வரைக்கும் இது ஏன் இருக்குது அப்படின்னா நம்ம மனதோட செயல்பட தான். மனசு தொடர்ச்சியாக எண்ணங்கள், கனவுகள், நினைவுகள் வந்துக்கிட்டே இருக்குது, யோசனைகள் வந்துக்கிட்டே இருக்குது, சிந்தனைகள் வந்துக்கிட்டே இருக்குது. சும்மாவே இருக்க முடியல. சும்மாவே ஓய்வு எடுக்காமல் அது எண்ணங்கள், கனவுகள், நினைவுகள் வந்துக்கிட்டே இருக்குதா, அது கடினமாக உழைக்குது. மனசு வந்து அது கடினமாக உழைக்கிறதுனால அவங்க வந்து அப்போ உடம்பு கடினமாக உழைச்சிக்கிட்டே இருக்கணும். எப்படி மனசு தொடர்ந்து உழைக்குதோ, ஓய்வு இல்லாமல் தொடர்ந்து உழைக்குதோ, அப்புறம் உடம்பு தொடர்ந்து அதுக்கும் வேலை கொடுக்கணும். மனசுக்கு ஒரு வேலை நடந்துக்கிட்டே இருக்குதுல்ல, அப்போ உடம்புக்கும் ஒரு வேலை கொடுத்தா தான் பயனுள்ள வேலைகளை கொடுக்கணும். சும்மா வந்து நம்ம வந்து கொஞ்ச நேரம் வேலை பார்த்துட்டு சும்மா உட்காந்தா மனுஷங்க ஒருத்தர்கிட்ட பேசி சண்டை தான் வாங்கிட்டு வருவாங்க. அப்போ இங்கே போர்கள்லாம் நடந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னா மனசு வந்து தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருக்குது. எண்ணங்கள், கனவுகள், நினைவுகள், யோசனைகள், சிந்தனைகள் வந்துக்கிட்டே இருக்குது. அப்படி இருக்கும்போது மனுஷங்களோட உடம்பும் ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தால் தான் அப்போ ஒரு அமைதி என்பது ஏற்படும். இங்கே என்ன பண்ணும், மனசு தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருக்குது. எண்ணங்கள், கனவுகள், நினைவுகள், யோசனைகள், சிந்தனைகள் வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் உடம்பு வந்து பண்ணுது, வேலை செஞ்சுட்டு உட்காந்து கதை பேச ஆரம்பிச்சிட்டானு. அது கொஞ்ச நேரம் வயலில் வேலை பார்க்க வேண்டியது, ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் வயலில் வேலை பார்க்க வேண்டியது வந்து உட்காந்து அப்புறம் போதும். ஏன்னா அவங்க தேவைக்கு தான் வந்து உழைக்க முடியும். அப்போல்லாம் கடினமாக உழைக்கவும் முடியாது. ஒரு விவசாய நிலத்தில் நாள் முழுதும் கடந்து உழைக்க முடியாது. காலையில் போயிட்டு சாயந்தரம் இருட்டுற வரைக்கும் யாரும் உழைக்கவும் மாட்டாங்க. அது ஒரு அளவுக்கு தான் உழைப்பாங்க. காலைல போனாங்கன்னா ஒரு மத்தியானம் ஒரு 3 மணிக்கு கூட வந்துடுவாங்க வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா அப்புறம் உட்காந்து கதை தான் பேசணும். கதை பேசினா என்னாகும், எதையாவது பேசிகிட்டே இருப்போம். எதையாவது பேசி தேவையில்லாத வம்புகளை தான் வளர்ப்பாங்க. அதனால தான் கடந்த காலங்களில் ஏன் அவ்வளோ போர்கள் நடந்தது அப்படின்னா அந்த சண்டைகள் நடந்தது. சாதி சண்டைகள், தெருவுக்கு தெரு சண்டை, நாட்டுக்கு நாட்டு சண்டை ஏன் வந்தது அப்படின்னா இந்த மாதிரி தான். ஏன்னா மனசு தொடர்ந்து வேலை செஞ்சுட்டே இருக்குது. எண்ணங்கள், கனவுகள், நினைவுகள், யோசனைகள், சிந்தனைகள் வந்துகிட்டே இருக்குது. அப்போ உடம்பு தொடர்ந்து வேலை செய்யணும். அப்படிங்கும்போது அதுக்கு ஒரு வேலை கொடுக்கணும். அன்றைய காலகட்டத்தில் வேலைங்கிறது கிடையாது. விவசாய நிலத்தில் தேவைக்கு தான் வேலை செய்ய முடியும். இப்போ ஒருத்தர் சட்டிப்பானை செய்கிற தொழில் செய்கிறாருன்னா தேவைக்கு தான் சட்டிப்பானை செய்ய முடியும். அதை வந்து மக்கள் வாங்கிட்டு போய் திரும்ப காலி ஆச்சுன்னா தான் திரும்ப அவர் செய்வார். அவர் சட்டிப்பானை செய்கிற தொழில் செய்கிறாருங்கிறக்கா நாள் முழுதும் உழைக்கணும், அவருடைய கவனத்தை திசை திருப்பணும் அப்படிங்கிறக்கா நாள் முழுதும் சட்டிப்பானை செஞ்சிகிட்டே இருப்பாரா? அது மாதிரி வேலை இருந்தால் தான் அவங்க செய்வாங்க. ஒரு தச்சு தொழில் செய்கிற ஒரு தச்சர் வந்து நாள் முழுதும் தச்சு தொழில் செஞ்சிகிட்டே இருப்பாரா? தேவை இருந்தால் தான் அவர் செய்வார். அது மாதிரி விவசாயியும் வேலை இருந்தால் தான் அவங்க செய்வாங்க. வேலை வந்து தினமும் இருந்துக்கிட்டே இருக்கணும்ல, இருந்துக்கிட்டே இருந்தால் தான் செய்வாங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்கு வந்துடுவாங்க. வீட்டுக்கு வந்தால் என்னாகும், நிறைய நேரம் ஓய்வாக இருப்பாங்க, சும்மா பேசுவாங்க. ஒரு குடும்பத்துக்குள்ளே அப்புறம் வந்து நண்பர்களுக்குள்ளே பேசுவாங்க. நிறைய நேரம் சும்மா இருக்கிறதுனால கடந்த காலங்களில் நிறைய நேரம் சும்மா இருந்தாங்க. சும்மா இருக்கும்போது ஒருத்தர் பேசிகிட்டு இருந்தாங்க. அன்றைக்கி பொழுதுபோக்கு புத்தகம் கிடையாது. ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடிலாம் புத்தகங்கள் கிடையாது. அப்போது ஒருத்தர் பேசிக்கிட்டே இருந்தாங்க. தேவையில்லாத பேசி சண்டைகள் வந்துடும். இன்றைக்கே வந்துடுமே. இன்றைக்கி கூட மனுஷங்க சும்மா உட்காந்து பொழுதுபோக்கு சும்மா பேசினா சண்டைகள் வர ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த காலத்தில் இன்றைக்காவது நமக்கு நிறைய வேலைகள் இருக்குது. இன்றைக்கி வந்து நிறைய வேலைகள் இருக்குது. ஆனால் அன்றைய காலகட்டத்தில் வந்து தொழிலை தவிர வேறு ஒன்றுமே தொழில் வந்து தினமும் ஒரு 8 மணி நேரம் செய்வாங்க. தேவைக்கு தான் செய்வாங்க. அவங்க தேவையில்லாமல் எதுவும் அப்போ தேவை முடிஞ்சால் வீட்டுக்கு வந்துடுவாங்க. வீட்டுக்கு வந்துட்டால் குடும்பத்தினரோட பேசுவாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்களோட பேசுவாங்க. உடனே சண்டை வந்துடும். அவங்க இப்படி சொல்கிறாங்க, இவங்க அப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லி சண்டைகள் வந்துடும். அதுதான் பார்த்தா தெரு சண்டை, சாதி சண்டை, குடும்ப சண்டை, அப்புறம் வந்து அது நாடுகளுக்கு இடையே சண்டை வருவதற்கு அதான் காரணம். அப்போ இன்றைய காலகட்டத்தில் இன்றைக்கி மனுஷங்க தனிமைப்படுத்தப்பட்டு விட்டார்கள். அதனால தான் இந்த உலகத்தில் அமைதி இருக்குது. இப்படி மனுஷங்களை ஒன்றா உட்கார்ந்து பேச விடாமல் மனுஷங்களை இப்போ தனிமைப்படுத்தியாச்சு. நீ பேசாமல் சும்மா இருப்பா, கொஞ்சம் அமைதியாக போய் டிவியை பாரு, போய் மொபைல் ஃபோனை பாரு, போய் படம் பாரு, அதை பாரு, இதை பாரு, நீ ஏன் பேசிகிட்டு இருக்க தேவையில்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி மக்களை வந்து நம்ம அமைதிப்படுத்தி வச்சுருக்கிறோம். இன்றைக்கி மனுஷங்களை தனிமைப்படுத்தி வச்சுருக்கிறோம். அந்த அளவுக்கு இன்றைக்கி மனசும் தொடர்ந்து வேலை செய்தா, அன்றைக்கும் வேலை செஞ்சது, இன்றைக்கும் வேலை செஞ்சு மனசு தொடர்ந்து எண்ணங்கள், கனவுகள், நினைவுகள், யோசனைகள் வந்துகிட்டு இருக்கு. அது மாதிரி நம்ம உடம்புக்கும் இன்றைக்கி நம்ம தொடர்ந்து வேலைகள் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். இன்றைக்கி செய்வதற்கு நேரம் இல்லை. அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தருக்கும் வேலை அதிகமாகி போச்சு.
வேலை அதிகமாக போச்சு. அந்த மாதிரி அப்போ பார்த்திங்கன்னா யார் வந்து இந்த உலகத்தில் அமைதியாக இருப்பாங்கன்னா, மனுஷங்கள்கிட்ட போயிட்டு வெட்டியாக உட்காந்து பேசுகிறதுக்கு நேரம் இல்லாமல் ஒரு செய்வதற்கு நிறைய வேலைகள் உள்ள லட்சியவாதிகள் மட்டும்தான் இந்த உலகத்தில் அமைதியாக இருப்பாங்க. அதுக்கு தான் லட்சியங்கிறது ஏன் தேவை அப்படின்னா, நீ லட்சியம்னு ஒன்றும் இல்லைன்னா சும்மா பொழுதுபோக்காக மனுஷங்கிட்ட போய் பேசிகிட்டு இருப்ப, தேவையில்லாத பேசுவ, சண்டைகள் வரும், உன் மனசில் அமைதி இருக்காது, அவங்க ஒன்று சொல்லுவாங்க, நீ ஒன்று சொல்லுவ, அப்போ சண்டைகள் வரும், தவறான புரிதல் வரும், மனக்கசப்பு ஏற்படும். அதனால தான் உனக்கு ஒரு லட்சியம் வேணும். மனுஷங்கிட்ட போய் நிற்காத, மனுஷங்கிட்ட இருந்து ஒன்றை நீ தனிமைப்படுத்திக்கோ. தனிமைப்படுத்திக்கிட்டால் தான் நீ அமைதியாக இருக்க முடியும். உனக்குன்னு அப்போ தனிமைப்படுத்திக்கணும்னா போய் தனியாக போய் உட்காரக்கூடாது. தனியாக போய் உனக்கு செய்வதற்கு வேலைகளை உருவாக்கிக்கோ, உனக்கு ஒரு லட்சியம் ஏற்படுத்திக்கோ, அது சார்ந்த வேலைகளை நீ செஞ்சுக்கிட்டுரு. அப்போ தான் நீ அமைதியாக இருப்ப. உனக்கு ஒரு லட்சியம் இல்லைன்னா நீ போய் தேவையில்லாத சும்மா போய் பொழுதுபோக்குறக்காக யார்கிட்டயா பேசிக்கிட்டு ஏதாவது தேவையில்லாத பேசி சண்டைகளை உருவாக்கிட்டு இருப்ப. அதுதான் லட்சியங்கிறது தேவை. இன்றைக்கி வந்து உனக்கு லட்சியம் இல்லாமலே இன்றைக்கி அமைதியாக இருக்க முடியும், யார்கிட்டையும் பேசாமல். இந்த டிவி, மொபைல் ஃபோன் இதெல்லாம் பார்த்துட்டாலே, புத்தகம்லாம் படிச்சுட்டாலே மனுஷங்கிட்ட பேசாமல் மக்கள் தனிமையாக அமைதியாக இருந்துருவாங்க. இதெல்லாம் புத்தகம், டிவி, மொபைல் ஃபோன்லாம் மிகப்பெரிய இன்றைக்கி மனுஷங்க அமைதியாக இருக்கிறதுக்கு காரணமே இந்த புத்தகம், டிவி, மொபைல் ஃபோன், சினிமா இதெல்லாம் வந்து ஒரு காரணம். அமைதியாக சண்டை போடாமல் இந்த உலகத்தில் இன்றைக்கி ஏன் சண்டை போடலை அப்படின்னா, காரணம் வந்து இந்த மனுஷங்களோட கவனத்தை திசை திருப்புகிற வேலையில் மிக முக்கிய பங்காற்றுவது எதுனா இந்த டிவி, மொபைல் ஃபோன், புத்தகம் இதெல்லாம் ஒரு காரணம், சினிமா இதெல்லாம் ஒரு காரணம். அதனால தான் இந்த உலகத்தில் இன்றைக்கி அமைதியாக இருக்குது, மனுஷங்களை தனிமைப்படுத்தி வச்சுருக்குது. கொஞ்ச நேரம் வரைக்கும், இந்த 2040 வர வரைக்கும் நீ கொஞ்சம் தனிமையாக இருப்பா, அவன் வாயை மூடிக்கிட்டு சும்மா இரு, இந்த டிவியை பார்த்துட்டுரு. இந்த குழந்தைகளை அமைதிப்படுத்துறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், அந்த குழந்தைகள் கையில் செல்ஃபோன் கொடுப்போமா, செல்ஃபோன் கொஞ்சம் இந்த மொபைல் ஃபோன் பார்த்துக்கிட்டு கேம் விளையாடிக்கிட்டு அப்படின்னு சொல்லி குழந்தைகளை அமைதிப்படுத்துறதுக்காக இன்றைக்கி மொபைல் ஃபோன் பார்க்குற வழக்கம் உலகம் முழுக்க இருக்குது. உலகம் முழுக்க குழந்தைகள் அது மாதிரி தான் மனுஷங்களை குழந்தைகளை மட்டும் கிடையாது, மனுஷங்களை அமைதிப்படுத்துகிற ஒரு அற்புதமான கருவியாக இந்த மொபைல் ஃபோனுங்கிறது இருக்குது. எங்கே வேணாலும் நம்ம கையிலே தூக்கிட்டு போகலாம். முன்னாடியாவது டிவி இருந்தது, டிவி வீட்டில் வந்தால் தான் டிவி பார்க்க முடியும். வெளியில் போனால் நீங்கள் ஏதாவது தேவையில்லாத தான் பேசுவீங்க. ஏதாவது சும்மா கிடைக்கிற நேரத்தில், சும்மா இருக்கிற நேரத்தில், வேலை செய்கிற இடத்துல ஏதாவது தேவையில்லாத பேசுவீங்க. அப்படிங்கிறதுனால அப்போது டிவியும் ஒரு முழுமையான அமைதியை கொண்டு வரல. ஆனால் அது டிவியும் ஒரு மிகப்பெரிய அமைதியை கொண்டு வந்தது, ஒரு 50% அமைதியை கொண்டு வந்ததுன்னு கூட சொல்லலாம். புத்தகம் இப்போ 100% அமைதியை நம்ம பெற முயற்சிக்கும் போது அதற்கு இப்போ இங்கே வந்து 100% அமைதி இருக்குன்னா அதில் வந்து எதெல்லாம் வந்து அமைதியை கொண்டு வந்துச்சு அப்படின்னா, ஒரு புத்தகம் வந்து ஒரு 50% அமைதி அப்படின்னா, அப்போ இப்படி புத்தகம், மொபைல் ஃபோன், டிவி, மொபைல் ஃபோன் வந்து கையில் எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போகிறோம். அதனால் எல்லாருமே அதாவது பிழைப்புவாதிகள் இருக்காங்களா, லட்சியவாதிகளாக இல்லாமல் பிழைப்புவாதிகள் இருக்காங்க பாரு, அவன் தான் பிரச்சனைகளுக்கே காரணமானவங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, கையில் எங்கே போனாலும் மொபைல் ஃபோன் எடுத்துகிட்டு போகிறாங்களா, அவங்க கவனம் எல்லாம் மொபைல் ஃபோனில் திரும்புது. மொபைல் ஃபோனில் பார்க்குறதுனால வந்து குழந்தைய அமைதிப்படுத்துகிற மாதிரி அவனை கொஞ்சம் அமைதியாக வச்சுருக்கோம். அவங்கள வந்து நான் அவனன்னு சொல்லக்கூடாது, பெண்களும் இதில் சேர்த்துக்கணும். அவங்கள அமைதியாக இப்போ ஆண்களும் பெண்களும் இந்த பிழைப்புவாதிகளாக இருக்கிற ஆண்கள், பெண்கள் பிரச்சனைகளுக்கு காரணமான இந்த உலகத்தில் சண்டைகளை இவர்களை வந்து அமைதிப்படுத்துவதற்கு இந்த செல்ஃபோன் வந்து ரொம்ப மிக முக்கியமான, இவருடைய கவனத்தை திசை திருப்புறோம். குழந்தையோட கவனத்தை வந்து இந்த செல்ஃபோனை பார்த்துட்டு அப்படி அதன் மூலம் அந்த குழந்தைகள் அமைதியாக இருக்கும்ல, அதே மாதிரி தான் இந்த உலகம் அமைதியாக இருப்பதற்கு. அப்போ வந்து எதனால் அப்படின்னா, மனசு வந்து தொடர்ந்து எண்ணங்கள், கனவுகள், எண்ணங்கள், யோசனைகள் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போது உடம்புக்கும் நீ ஒரு வேலை கொடு, உடம்பு மட்டும் சும்மா வைக்காத, சும்மா வச்சுருந்தா ஏதாவது தேவையில்லாத வேலை தான் செய்வேன். அப்படிங்கிறனால தான் வந்து இப்போ 2040 அப்புறம் இனிமேல் பிறக்கிற குழந்தைகள் இருக்காங்க பாருங்கள், 2024 அப்புறம் பிறக்கிற குழந்தைகள், அவங்களுடைய மனசில் வந்து எண்ணங்கள், கனவுகள், யோசனைகள் அப்படி தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்காது. ஒரு எண்ணங்கள் வரும், கொஞ்ச நேரம் கழித்து ஒரு யோசனை வரும், கொஞ்ச நேரம் கழித்து ஒரு நினைவுகள் வரும். இதுக்கிடையில் நிறைய இடைவெளி இருக்கும், ஓய்வாக இருக்கும், அமைதியாக இருக்கும், ஒன்றுமே வராது. தியானம் பண்ணும்போது எப்படி மனசில் ஒன்றுமே வர்றது இல்லையா, அதே மாதிரி தான் ஒரு யோசனை வரும், அப்புறம் ஒரு அமைதியாக இருக்கும், அப்புறம் ஒரு எண்ணங்கள் வரும், அப்புறம் அமைதியாக இருக்கும், அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து ஒரு சிந்தனை வரும். இப்படி நிறைய இடைவெளி. அதனால் இனிமே உள்ள மனுஷங்களால் தொடர்ந்து உழைக்க முடியாது, முரட்டுத்தனமான வேலைகளை செய்ய முடியாது, ஆபத்தான வேலைகள் எதையுமே செய்ய முடியாது. கொஞ்சம் பயந்தவங்களாகவும் இருப்பாங்க, மென்மையானவர்களாகவும் மாறி விடுவார்கள். ஏன்னா மனுஷங்க ஏன் வன்மையாக மாறுறாங்கன்னா, அவங்க மனசு கடினமாக உழைச்சிக்கிட்டே இருக்குது, மனசில் எண்ணங்கள், கனவுகள், நினைவுகள், யோசனைகள் வந்துக்கிட்டே இருக்குது. அதனால தான் வந்து மனுஷங்க கடினமாக உழைக்கிறாங்க. கடினமாக உழைக்கிறனால தான் மனுஷங்க வன்மையாக மாறுறாங்க. வன்மையாக மாறும்போது தான் இங்கே நிறைய பிரச்சனைகள் வருது.
ஆபத்தான வேலைகளை மனுஷங்க செய்கிறாங்க. அழிவுகளை ஏற்படுத்துகிற செயல்களை மனுஷங்க உயிரை பணயமாக வச்சு செய்கிறதுக்கு காரணமே மனதின் தொடர்ச்சியான உழைப்பு தான். மனசு வந்து கடினமாக தொடர்ச்சியாக ஓய்வு இல்லாமல் இடைவெளி இல்லாமல் உழைத்து கொண்டே இருக்கிறது. அதுதான் காரணம். அப்போ அதை வந்து எரியறதை நிறுத்திட்டா கொதிக்கிறத அடங்கிருன்ற மாதிரி இந்த மனசை வந்து மனசில் அமைதி ஏற்பட்டு விட்டால், மனசு வந்து தொடர்ச்சியாக இயங்குவதை நிறுத்திவிட்டால், அப்போ மனுஷங்க வந்து உடல் உழைப்பிலும் தொடர்ந்து ஈடுபட முடியாது. முரட்டுத்தனமான வேலைகளை செய்ய முடியாது. மென்மையான வேலைகளை தான் செய்ய முடியும். அடிக்கடி ஓய்வு எடுத்துக்கொண்டே வேலை செய்ய பழகுவாங்க. ஓய்வும் உழைப்புமாக இருப்பார்கள். கொஞ்ச நேரம் உழைப்பு, கொஞ்ச நேரம் ஓய்வு, இந்த மாதிரி தான் இனிமேல் அவங்களால செய்ய முடியும். அப்போ மனித வாழ்வில் அமைதி என்பது தானாகவே வந்துவிடும் எதிர்காலத்தில்.